அம்மனுக்கு இன்றையிலிருந்து திருவிழா. அன்னைக்கு அம்மனுக்கு இன்றையிலிருந்து ஆரம்பம். ஆமா, சனிக்கிழமையிலிருந்து இன்று மதியம் வரைக்கும் ராமருக்கு திருவிழா நடந்து நடைபெற்றது. நடந்து நல்ல முறையில் நடைபெற்று முடிந்தது. இன்று அம்மன் முப்படாரி அம்மனுக்கும் மற்றுமுள்ள பரிவார தெய்வங்களுக்கும் இன்று திருநாள் ஆரம்பிக்க இருக்கிறது. ஆரம்பம். இன்று குடி அழைப்பு அம்மாவுக்கு. நாளைக்கு அம்மாவுக்கு கொடை விழா. சரி, குடி அழைப்பு என்கிற காரணத்தினால ஐயனார் சாஸ்தா திருவரலாரை நாமல் பாட வேண்டும். அதனால் உங்கள் மத்தியில் கை கொண்டார் ஐயன் சாஸ்தா திருவரலாரை சரி இப்போது நாங்கள் பாட இருக்கின்றோம். தானே தன்னோம் தானே தன்னோ தந்தானே தோந்தானே தன்னோ ஆதி வள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் குருவிருந்தா ஆண்டவனார் பகவான் அம்மை உமை பார்வதியோ ஆனை முகன் கணபதியோ ஆறு முகன் வேலவனோ அழகு கொண்ட தெய்வயானை கைலாச பருவத்தில் தனி உடனே கோலுவிருந்தான் பெருமாளோ லட்சுமி தேவியுமா பண்போடு கொள்விருந்தாகத்தில கதர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமா வீட்டிருந்தான் தெய்வரோகம் தன்னதில தெய்வேந்திர மன்னவரும் இந்திராணி பெண்கொடியும் இரண்டு பேரும் கொள்விருந்தான் யமலோகம் தன்னதில யமதரும ராஜாவோ யமகண்டி பெண்கொடியோ காரனோட காரண்டி தூதனோட தூதகண்டி 30 தேவர்களா 48 விஷ்மார்களா அட்டமோனி சட்டமோனி அழகு கொம்பு மாமோனியா கோரக்கண் வள்ளுவரா நாரதரு நந்தீசன் அஷ்டதிக்கு பாலர்களா அகத்தியரும் பிரத்தியரும் ஆதி வெள்ளி கைலாசத்தில் அனைவர்களுமே கோலுவிருந்தார் கைலாசகிரி வருவதத்தில் ஆண்டவராகப்பட்ட சிவபெருமானும் மேற்பட்ட ஆதிபராசக்தி பரம ஈஸ்வரி பார்வதி அம்மனோடு ஆனைமுகன் கணபதியும் ஆறுமுகன் வடிவேலன் முருகப்பெருமானோடு அந்த முறைகளில் மனைவியாகப்பட்ட வள்ளி தேவையானையோடு 30 தேவர்கள் 48 நாதரிசிமார்கள் அட்டமுனி சட்டமுனி அழகுமு மகாமுனிவர்கள் கண் திருவள்ளுவர் நாரதர் நந்தி ஈசன் தன்னுடனே வாயு பகவான் வருண பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் அக்கினி பகவானோடு ஆதி வள்ளி கையிலே அனைவரும் சந்தோஷமாக கொலிவிருந்து வருகின்ற போது ஒரு நாள் தனமதீர உலகந்த பெருமாளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கடலை நோக்கி எல்லோ யாரு அங்கே மகாராணா துர்வாசக திருமாலை பார்க்கவாரா திருமாலை பார்க்கவாரா மாமுனிவர்
துர்வாசக மகாமுனிவர் சரி பெருமாளை வாழ்க்க வேண்டும் என்று சொல்லி ஆமையா திருப்பார் கடலை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்படி வந்து கொண்டிருக்கிறார் துர்வாசக மகாமுனிவர். துர்வாசகர் வந்தவுடனே திருமாலான என் பெருமாள் அவரை அன்பால் வரவேற்றார். அவனா அன்பால் வரவேற்ற அரியாசனத்தில் அவரை அமர வைத்து உட்கார வைத்து பால் பழங்களை கொடுக்கிறார். என் பெருமாள் கொடுத்தார். இதை அறிந்த அன்னை மகாலட்சுமி தேவி விலை மதிக்க முடியாத மலர் மாலையை அந்த மகாமுனிவருக்கு கொடுக்கிறார். பூ மாலை ஒன்று அம்மா கொடுத்தார்கள். பால் பழங்களை அருந்தினார் துர்வாசகர். அவனா மகாலட்சுமி தேவி கொடுத்த பூமாலையை பெற்றுக்கொண்டு மலர் மாலையை வாங்கிக் கொண்டு 2 பேர்கள் பெற்று அமையா எங்கே எங்கே துர்வாசக மாமுனியோ மாமுனியோ துர்வாசக மாமுனியோ மாமுனியோ இந்திரனை காண்பதற்கு இந்திரலோகம் வந்தல்ல இந்திரன் சபையில மாமுனிவர் வந்தல்ல மாமுனிவர் வந்தல்ல மன்னனையும் வணங்கினாரே வரவேண்டும் திருவாசக மகாமுனிவரே வணக்கம். வணக்கம் 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 ஐயா. சௌக்கியமா இருக்கிற சுவாமி? நல்லா இருக்கேன். உட்காருங்க ஐயா. இருக்கிறேன்ப்பா. சுவாமி பால் சாப்பிடுகிறீரா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பழம் சாப்பிடுகிறீரா? இல்ல வேண்டாம். பழம் வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். எப்போதுமே பழம் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுங்களா சுவாமி? இப்ப வரும்போது 2 பழம் சாப்பிட்டேன். கடையிலையா? 1/2 கிலோ 3 பழம் இருந்தது. சரி சரி சரி. சுவாமி உட்காருங்கள் என்று அரியாசனத்தில் பெரியவரை அமர வைத்தான் இந்திரன் ஆகப்பட்டார். ஆமாண்ணே. இதை அறிந்தார் திருவாசகர். என்னன்னா அவள் வந்த உடனே இந்திரன் அவளை நல்லபடியாக உபசரிக்கிறானே. நமக்கு என்ன அழகான வரவேற்பு. அதனால் இந்த மன்னனுக்கு ஒரு பொருளை கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும். எதை கொடுக்கலாம்? என்ன கொடுக்கலாம்? மகாலட்சுமி தேவி கொடுத்தார்களே அந்த மலர் மாலை. அது எதுக்கு நமக்கு? அதனால மலர் மாலை மன்னனுக்கு கொடுக்கலாம் என்று சரி மலர் மாலையை எடுத்தார். அந்த மன்னனுடைய கழுத்திலே போடுகிறார். சரி பூமாலையை